நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ஒரு ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி வந்து ட்ராவலே இருக்கார். ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸோ ஒரு டென்ஷனோ இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வாரத்தில் வந்து எல்லாமே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. சில பேருக்கு வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதுக்கான ட்ராவல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதியாக வந்து அது வந்து கேதுவின் சாரத்தில் இருக்கும்போது தாய் மாமன் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 3ஆம் அதிபதி கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதிக்கு மேலே வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து சூரியன் 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கிறது. புதிய வேலை மாற்றங்கள்லாம் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ ஒரு கடன் தீர்த்து இன்னொரு கடன் கொஞ்சம் வந்து ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு கடன் வாங்குறது, பழைய லோனை க்ளோஸ் பண்ணிட்டு புது லோன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி படத்தோடும் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4 10ஆம் அதிபதி போது அது வந்து 5ல் வந்து 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து அங்கே போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து 24ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து சின்ன நெருக்கடிகள், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான, ஏன்னா 10ஆம் இடங்கிறது மாமியாரை குறிக்கும். அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயம் மட்டும் இல்லாமல் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, இது வந்து மேஜராக வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா நட்சத்திர சாரமும் அந்த மாதிரி போகும்போது, சனியுடைய சாரத்தில் போகும்போது 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது செவ்வாய். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வேலை தொழில் சம்பந்தமான விஷயம், தேவையான கடன்லாம் 31ஆம் தேதிக்கெலாம் வந்து உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து தாயை சார்ந்த உறவுகள், வண்டி வாகனம் லாபம் கிடைக்குமா, கண்டிப்பாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 27 28 தேதிக்கு மேலே தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்குன்னா கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து 5. ஸோ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் 4ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். 27ஆம் தேதி வரை கொஞ்சம் வந்து வெடுக்குன்னு பேசுகிற கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடந்து கடக லக்னமாக இருக்குதோ அவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் கடன் சொன்ன மாதிரி அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரும். பொருளாதார ரீதியில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தர் வந்து குற்றம் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா யாருமே வந்து நஷ்டத்தை நோக்கியோ இப்படி ஆகிடும்னு சொல்லியோ யாரும் போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஆகிடு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க. இதெல்லாம் யாரை ரொம்ப பாதிக்கும்னா கடக லக்னமாகிறது சனி தசா புத்தி அந்த கொஞ்சம் அந்த ஒரு பாதிப்பு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யாரெல்லாம் கடக லக்னமாக வந்து சனி தசா புத்தி அந்த அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது
கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பாட்லலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து 8க்கு 2ல் இருக்கும்போது 9ஆம் இடம்னும் போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயம் நம்மளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியூரில் இருக்கவங்களும் சின்னதாக ஒரு விரக்தி வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணுமோ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் இது நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு குருவாக இருந்த ஒரு 10ல் இருந்து நல்ல லாபங்களை கொடுக்கும். அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களையும் நிறைய மாற்றங்கள் வந்து அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் முரண்டு பிடிக்கிறது இந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். சூது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த கேமெல்லாம் ஆடுவேன் சூது ஆடினா அவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் போகும்போது தெரியாதுங்க, போனதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ விட்டோமான்னு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்க தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வர கெயின் வந்து உடனே வரல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் ஒரு சின்ன ஒரு தயக்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வேலையிலையும் வந்து நம்ம எதிர்பார்த்த உத்தரவு வரல, ஒரு ஃபாஸ்ட் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பட் எல்லாமே 7ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். வந்து ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ரகிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ரகிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்ரகிரகத்தோட போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக்காக பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தசாபத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யூன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்ச பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷனாக வரவங்க தான் அதிகம்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல், ஐயோ எப்போ இப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போம்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், யாரிடம் சரி யார்கிட்ட வேணால் பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.